சங்கீதம் 33:20 நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மாத்திரம் நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு அநேக ஆபத்துகள் வரும் பொழுது, அநேக நேரத்துல நம்முடைய நம்பிக்கை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை காணப்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம ஆத்துமாவையும் நம்முடைய சரீர பலவீனத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா மறந்து போகிறோம். காரணம் என்ன என்றால், பலவீனங்கள் நம்மளை தாக்குகிறது நிமித்தமாய் அந்த ஆத்துமாவை சோர்வடிக்க நம்ம செய்து விடுகிறோம். ஆனா பக்தன் நீங்க தாவீது அழகா சொல்றாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று நம் அநேக வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளே, நமக்கு சோர்வு வரும் பொழுதும், கவலை வரும் பொழுதும், என்ன துக்கம் வரும் பொழுதும், போராட்டம் வரும் பொழுதும் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல பலனாய் காணப்படுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரை மாத்திரமே நாம் நம்ப வேண்டியதாய் இருக்கிற ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆத்துமா கர்த்தர் மேலே சாய்ப்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அது எப்படியாப்பட்ட ஒரு ப்ராப்ளங்கள் நமக்குள்ள காணப்பட்டாலும், குடும்ப சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், சரீர பலவீனங்கள் காணப்பட்டாலும், நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மாத்திரம் நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல கேடகமாயிருக்கிறார். அது எப்படியாப்பட்ட ப்ராப்ளங்கள் நம்மளை தாக்க வந்தாலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல கேடகமா நமக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியை காணும்படி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா அங்கேயும் இங்கேயும் அலைமோதி கொண்டிருக்கிறதா? இயேசுவிடத்துல ஒப்பு கொடுங்க, இயேசுவிடத்துல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்க ஆத்துமாவை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கேடகம் உங்களை நிச்சயமா காக்கும், உங்களை பலப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க, ஆத்துமாவை அலமோத வைக்காதீங்க. என்ன நடந்தாலும் என் இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், எனக்கு கேடகமா இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார், தேற்றுவார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.